கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பேருந்து நிலையத்தில் முதியவரை சோடா பாட்டிலால் குத்தி கொன்றவர் போலீசில் சிக்கினார். போதை வெறியில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பேருந்து நிலையத்தில் சில நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தக்கலை போலீசார் அந்த சடலத்தை ஆய்வு செய்த போது உடலில் காயம் இருப்பதைக் கண்டு சந்தேகம் அடைந்தனர். சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் உடலை மீட்டு பத்மநாபபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் அவர் பேருந்து நிலையத்தில் பிச்சை எடுத்து வருவதாகவும் இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்தில் தங்கி வந்ததும் தெரிய வந்தது. உடலில் காயங்கள் இருப்பதால் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வந்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்த போது சம்பவத்தன்று இரவு ஒரே ஒரு நபர் மட்டும் பேருந்து நிலையத்தில் நடமாடி வந்தது தெரிய வந்தது. அந்த நபர் யார் என விசாரித்த போலீசார் அவரை தேடி கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். பிடிபட்ட நபர் எட்டணி பகுதியைச் சேர்ந்த 20 வயதான விஜய் என்பது தெரிய வந்தது. அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்தான் முதியவரை கொலை செய்தார் என்பது உறுதியானது. இரவில் பேருந்து நிலையத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் குடிபோதையில் விஜய் முதியவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் குடிபோதையில் இருந்த விஜய் பூட்டியிருந்த ஒரு கடையின் முன்பு இருந்த சோடா பாட்டிலை எடுத்து உடைத்து முதியவரை குத்தி உள்ளார். இதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் விஜயை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.